இப்போ என்ன சம் பார்ப்போம். The probability mass function of random variable x is defined as p of x is 0 வந்து 3c ஸ்கொயரும் x equal to 1ல வந்து 4c minus 10c ஸ்கொயர் and p of x equal to வந்து 5c minus 1 கொடுத்துருக்காங்க. p வந்து ஒரு greater than 0. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்னா p of x is equal to r is 0 if r not equal to 0 1 2. ஸோ அப்போ என்ன நடத்தணும், இந்த 3 வேல்யூ தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் 0. Find the value of c and find this கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறத ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இது ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். காரணம் வந்து எக்ஸ் 0 1 2 அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் 0 சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி கவுண்டபிள். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், இது பி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் 0 ஓகே, அடுத்தது எக்ஸ் 1 ஓகே, எக்ஸ் வந்து 2. இதை தவிர மற்ற எல்லா வேல்யூக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எக்ஸ் 0ன்றதுக்கு நேரம் எனக்கு என்ன இருக்கு, 3c ஸ்கொயர். எக்ஸ் 1க்கு நேரம் 4c மைனஸ் 10c ஸ்கொயர். எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு நேரம் 5c மைனஸ் 1. ஓகே, இந்த டேபிள் அவ்வளவுதான், 0 1 2 மட்டும்தான். இது தவிர மற்ற எல்லா வேல்யூக்கும் 0ன்னு சொல்லிட்டனால அதை பத்தி கவலைப்படல. ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு ஆல்ரெடி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். பி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது ஃபுல்லா ஏ கிவன், இந்த லைன் கிவன் பி, ஏ கிவன் பினா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி ப்ரொவைடட் பி ஆஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் 0. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இந்த சம் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சியை கண்டுபிடிச்சிடலாம். சியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெகுலரா யூஸ் பண்ற கண்டிஷன் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. So what are the probabilities here? 3c square plus 4c minus 10c square plus 5c minus 1 equal to 1. Okay. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்க c square term minus 10c square plus 3c square அப்போ எடுத்தீங்கன்னா minus 7c square. அடுத்தது 4c plus 5c வந்து 9c. இந்த 1 இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா minus 1 minus 1 minus 2. எல்லாத்தையுமே வந்து நான் மைனஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். 7c ஸ்கொயர் மைனஸ் 9c பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஐ கேன் ஃபேக்டரைஸ் திஸ். எப்படி பண்ணலாம், 7 to 2 14, 14 வந்து 2 அப்படின்னா 2 7s are 14, மைனஸ் 9 வேணும் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ அஸ் யூஸ்வல் இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சியோட வேல்யூ 2/7 கிடைக்கும். இன்னொரு சியோட வேல்யூ 7/7 1 கிடைக்கும். சரிங்களா? சோ there are two values for c. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு 2 வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துல ஏதோ எந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இப்போ c ஈக்குவல் டு 1 இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த டேபிள்ல கொண்டு போய் c க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 5 minus 1 4. ப்ராபபிலிட்டி வேல்யூ cannot be greater than 1. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே c வந்து 1 நீங்க போட்டா 3. எப்பவுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 விட கம்மியா தான் இருக்கும். less than or equal to 1. 0 விட அதிகமா இருக்கும். 0க்கும் 1க்கும் தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சியோட வேல்யூ 1 இருக்க முடியாது. ஸோ ஃப்ரம் திஸ் வி அண்டர்ஸ்டுட் தட் சி வேல்யூ இஸ் 2/7. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்டிஷன் ப்ராபபிலிட்டி 0 less than x less than 2 given x greater than 0 கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம போட போறோம். இப்போ பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than x less than 2 given x greater than 0. x greater than 0. ஸோ நான் மேலே ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாவே ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை ஃபுல்லா பின்னு எடுத்துக்கோங்க. a given b, what is the formula? a given b என்னது probability of a intersection b. 0 less than x less than 2. a intersection b divided by p of b. x greater than 0. இதுதான். சரி, இப்போ இந்த இன்டர்செக்ஷன், இந்த ரேஞ்சோட இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சும்மா ஒரு லைன் போட்டுருங்க. அதுல 0 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும், 2 இங்க இருக்கும். இதுல என்னது 0 to 2. 0 to 2னா எந்த ரேஞ்சு? 0 to 2னா இந்த ரேஞ்ச்ல வந்துடும். ஓகே, 0 to 2. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா x greater than 0. x greater than 0 எங்க வந்துடும்? greater than 0னா இப்படியே போய்கிட்டே இருக்கும். நல்லா தெரியும், greater than 0 தான் சொல்லுவாங்க, லிமிட்டே சொல்ல, அது போய்கிட்டே இருக்கும். ஓகே, நவ் இப்போ இதுல ரெண்டுமே
கோயின்சைட் ஆகிற பொசிஷன் எதுனா 0ல இருந்து 2 வரைக்கும், 0ல இருந்து 2 வரைக்கும். சரிங்களா? ஆனா இங்க நல்லா பாத்துங்க, 0 வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா 0 லெஸ் தென் தான் சொல்லியிருக்கோம், லெஸ் தென் ஈக்குவல் சொல்லல. இப்போ 0 இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னா 0க்கு மேல, ஆனா 2க்குள்ள முடிஞ்சிடணும். 0க்கு மேல. அப்ப இது எப்படி எழுதணும்னா P of 0 less than x less than or equal to less than 2. ஓகேங்களா? less than 2. அவ்வளவுதான். இதுதான். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே காமனான பொசிஷன் பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே மீட் ஆகிற பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல தான் இருக்கு. ரெண்டுமே மீட் ஆகுது. அதனாலதான் நான் அதை இப்படி போட்டேன். இன்டர்செக்ஷன் தான் காமன் பொசிஷன். ஹோல் டிவைடட் பை P of x greater than 0. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா 0 to 2, ஆனா 0 சேர்க்கக்கூடாது, 2 சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஈக்குவல் இல்ல. அப்ப என்ன வரும்? x equal to 1 மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? 0 to 2ல 0 வரக்கூடாது, 2 வரக்கூடாதுன்னா பிட்வீன் 1 மட்டும் தான் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே. கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0 டேபிள்ல கிரேட்டர் தென் 0னா என்ன இருக்கு பாருங்க. கிரேட்டர் தென் 0னா 1 2 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஓகே. சோ கிரேட்டர் தென் 0 எப்படி எழுதிக்கலாம்? P of x is equal to 1 plus P of x is equal to 2. இந்த ரெண்டுத்தையும் போச்சு. அவ்வளவுதான். இப்போ டேபிள்ல P of x is equal to 1 என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத போறோம். டேபிள்ல பாத்தீங்கன்னா P of x equal to 1 நேரம் என்ன இருக்குன்னா 4c minus 10c square அப்படின்னு இருக்கு. ஹோல் டிவைடட் பை அது டிவைடட் பை இதுவும் P of x equal to 1 அதே தான் வரப்போகுது. 4c minus 10c square plus P of x equal to 2. டேபிள்ல equal to 2 என்ன இருக்குன்னா 5c minus 1. ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணி c யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மேல பெருசா எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. 4c minus 10c square. டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா minus 10c square plus 5c plus 4c வந்து 9c minus 1. இப்போ நான் c யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். c யோட வேல்யூ 2/7 நம்மளுக்கு தெரியும். அந்த வேல்யூ கொண்டு வந்து நேரா இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ c யோட வேல்யூ 2/7 போட்டீங்கன்னா 8/7 minus c யோட வேல்யூ 2/7னா 2 square 4, 4 into 10 40. 40/7, 7 square வந்து 49. ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி இங்கேயும் போட்டீங்கன்னா minus 40/49 பிளஸ் இங்க 2/7 போட்டீங்கன்னா 9 2 18, 18/7 minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரி, நியூமரேட்டர்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 49 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்ப இதை 7ஆல மாத்தினா 56 வரும். ஸோ 56 minus 40 divided by 49 ஹோல் டிவைடட் பை அதே 49 தான் எல்சிஎம் கீழே எடுத்தீங்கன்னா minus 40 பிளஸ் இங்க 49னா 7, அப்போ 18 into 7 126 மைனஸ் இதுல 49 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 49. ஓகே. ஹோல் டிவைடட் பை காமனா 49 எல்சிஎம் வந்துடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 49க்கு இந்த 49 கேன்சல் ஆயிடுது. 56 minus 40னா 16 டிவைடட் பை இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37 வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு.